ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்களோட ரிச்சார்ட்ஸ் இருக்காரு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் ப்ரிவ்யூ தான். ரிச்சர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிட்ச்ல இருந்தே வருவோம். இது வர சனிக்கிழமை நடக்க போகிற 3:30 மணி கேம். எப்படி ஏதாவது பிட்ச்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? வழக்கமாக இருக்கிற அந்த ஈவினிங் கேமை கன்சிடர் பண்ணும்போது வெயில் காரணத்தால் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இந்த பிட்ச்ல பார் ஸ்கோர் என்னவா இருக்கும் சொல்லுங்க. முதல்ல இந்த மேட்சுக்கு வெளியில நடந்த ஒரு மேட்சை பத்தி பேசிடலாம் சார். அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்கட்டா அண்ட் ஹைதராபாத் கல்கட்டா ஈடன் கார்டன்ல விளையாண்ட மேட்ச் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் ஓன் கிரவுண்ட்ல ஈடன் கார்டன்ல விளையாண்டு கொல்கத்தா தோத்தப்ப அந்த கேப்டன் ரகானே என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஹோம் அட்வான்டேஜுக்கு ஸ்பின்னு ஹெல்ப் பண்ற மாதிரி கொஞ்சம் பிச் இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாரு. உடனே கொல்கத்தா ஈடன் கார்டன் பிச் கியூரேட்டர் சுஜன் முகர்ஜி நான் அந்த ஸ்பின்னர்ஸ்லாம் எப்படி விக்கெட் எடுத்தாங்க, உங்களால ஏன் விக்கெட் எடுக்க முடியல, நீங்க பிச்சை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப கல்கட்டா ஈடன் கார்டன்ல விளையாண்டப்ப ரகானை எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி பிச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பந்து கொஞ்சம் திரும்பிச்சு, அந்த மாதிரி ஒரு பிச் கிடைச்சிது. ஸோ ரகானேவோட புலம்பலுக்கு ஒரு சொல்யூஷன் அங்கே நடந்திருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கடைசியா சேப்பாக்கில் தோத்த பின்னாடி ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் புலம்பி இருந்தார். எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜே கடந்த சில வருஷமா கிடையாது, எங்களுக்கு பிச் எப்படி இருக்குன்னு கணிக்கவே முடியல, ரொம்ப தடுமாற்றமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இங்க ரகானேக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இந்த பக்கம் சிஎஸ்கேவுக்கும் ஹோம் அட்வான்டேஜ் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ரெண்டாவது ஐபிஎல் ரூல் என்னன்னா, டீம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பிச் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடக்கூடாதுங்கிறது. ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நாம பொதுவாக கொடுக்குற மாதிரி ஒரு பிச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பகல்ல இருக்கு மேட்ச் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா வெயில்ல பிச் காஞ்சி கிடைக்குது அப்படின்னா பந்து கொஞ்சம் நல்லாவே கிரிப் ஆகி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. வழக்கமான ஒரு சென்னை பிச்னா ஒரு 180 பார் ஸ்கோரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ரிச்சர்ட்ஸ், பார் ஸ்கோர் 180 அதுவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ரெண்டு டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வராங்க. ரெண்டு பேருமே ஞாயிற்றுக்கிழமை தான் விளையாடிருக்காங்க. ஒரு 5 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஆட போறாங்க. நம்ம சென்னை டீம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிட்ட க்ளோஸா போயிட்டு அந்த மேட்ச் தோத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல ஹைதராபாடை ஒரு 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட டெல்லி 17th ஓவரில் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டாமினண்டான விக்டரி தான். ஸோ இந்த ரெண்டு டீமே மேட்ச் அப் பண்ண போறாங்க. இந்த எந்த டீமை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ரிச்சர்ட்ஸ், நீங்க எதுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க? கேபிட்டல் கிட்டே போயிடலாம். சரிங்க, ஓகே, நம்ம டெல்லியில இருந்தே ஆரம்பிப்போம். ரிச்சர்ட்ஸ், இப்போ அவங்க ஓப்பனிங் லைனப்பா இருக்கட்டும், அதாவது நம்ம டூப்ளெசி, மெகருக்கு, அபிஷேக் போரல், ஸோ இந்த லைனப் அதே சேம் லைனப்பை தான் வருவாங்களா, இல்லை சேப்பாக்கன்றதா ஏதாவது மாற்றம் இருக்குமா, போலிங்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, ஒரு புது ஸ்பின்னரை கொண்டு வருவாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க டெல்லியை பத்தி? நம்ம முதல்ல அவங்களோட பவுலிங் யூனிட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இருப்பாங்க. ஸ்பின் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க லெக் ஸ்பின் ஆல்ரவுண்டர் விப்ராஜ் நிகம். மொத்தம் இப்படி ஒரு 6 பவுலர் காம்பினேஷன்ல தான் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நம்ம நடராஜன் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகியிருந்தா ஒன்று முகேஷ் குமார் இல்லைனா மோஹித் சர்மாவுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க. ஓவராலா பவுலிங் யூனிட் இந்த செட்டப்ல தான் வரும். 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மற்றபடி பேட்டிங்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மேட்ச்ல விளையாண்ட சமீர் ரசூக்கி அந்த இதில் விளையாண்டதுக்கு பதிலாக கேஎல் ராகுல் வந்திருக்காரு. கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் இருப்பார். போன மேட்ச் விளையாண்ட அதே பிளேயிங் 11 வர்றதுக்கு தான் ரொம்ப சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஆர்டருமே எப்படி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பழைய மாதிரியே தான் வைப்பாங்க. டியூப்ளிசிஸ், ஜாக் ஃப்ரேஷர் அண்ட் அபிஷேக் போரல், நம்பர் 4ல கேஎல் ராகுல், அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் படேல், விப்ராஜ் நிகம், இப்படி தான் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் இருக்கும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா எல்லா இடங்களுக்கும் தேவையான கரெக்டான பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. டாப் ஆர்டருக்கு, மிடில் ஆர்டருக்கு, லோயர் ஆர்டருக்கு, ஸ்பின் யூனிட்டுக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுக்கு, பவர் பிளேவுக்கு வெளியில் மிடில் ஓவர்ஸுக்கு, டெத் ஓவர்ஸ்க்குன்னு அவங்க எல்லா ஏரியாஸ்க்குமே கரெக்டான பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோம் டெல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அசுதோஷ் சர்மாவுடைய ஒரு ஸ்பெஷல் இன்னிங்ஸால அவங்க தோக்குற ஒரு மேட்சை ஜெயிச்சு அது அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டா அமைஞ்சுது. அது அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த இது. ஸோ அப்படிதான் ஹைதராபாத்தையும் அங்கேயே வச்சு போட்டாங்க. ஸோ இப்போ அவங்க 2-2 மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது இடத்துல இருக்காங்க. ஒரு செட்டில்டான டீமா, எது அவங்களோட பிளேயிங் 11 ரொம்ப கிளியரா இருக்கிற ஒரு 11ஆவும் இருக்காங்க. ஸோ இவங்க அந்த பழைய பிளேயிங் 11ல வர்றதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம்.
இந்த பக்கம் நடராஜன் வந்து இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகியிருந்தால் மட்டுமே அவர் உள்ள வருவாரு. முகேஷ் குமாரும் மோகித் சர்மாவும் வெளியே போவாங்க. இது மட்டும். ஓகே ரிச்சர்ட்ஸ், இந்த டெல்லி லைனை பத்தி நீங்க தெளிவா பேசிட்டீங்க. இப்போ சென்னைக்கு வருவோம். நம்ம காலங்காலமாக வந்து கான்வே வந்து திரும்ப வரணும், ஏன்னா வந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு நம்ம பேசியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து வன்ஷ் பேடியோட இந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து பரவுது. அவரை வந்து கண்டிப்பாக உள்ள மிடில் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ க்ளீனாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு அவர். ஸோ சென்னை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லாஸ்க்கு அப்புறம் வராங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை ஜெயிச்சதோட சரி, அதுக்கப்புறம் 2 லாஸ் ஆர்சிபியோடவும் ராஜஸ்தானோடவும். எந்த மாதிரி ஹோமில் தான் ஆடுறாங்க. ஐடியலி வந்து பார்த்தீங்கன்னா அதே லைனை போட்டு தான் போகணும். பட் இவங்க பெர்ஃபார்மன்ஸ்னால வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரிச்சர்ட்ஸ் நீங்க? என்ன மாதிரி சேஞ்ச் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க எப்படி வருவாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ணுறது கஷ்டம், அதுக்குள்ளே போக விரும்பல. என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இப்போ நீங்கள் லக்னோவை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஃபுல்லாக இன்ஜுரியில் இருந்தாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிற 5 ஃபாஸ்ட் பவுலர் மட்டுமே கொண்டு வந்து 3 மேட்ச்சில் 1 மேட்ச் அடித்தாங்க. ஒரு மேட்சும் டெல்லி கூடயும் ஜெயிக்கிற மேட்ச் தான். க்ளோஸாக வந்துச்சு. அந்த மேட்சை வந்து சில விஷயங்களால தோத்துட்டாங்க. அப்போ வந்து உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட் 11 தான் நீங்கள் செலக்ட் பண்ண பார்க்கணும். நான் இந்த வகையில இருந்து தான் சிஎஸ்கே எந்த மாதிரி போனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ போன மேட்ச்சில் விளையாண்ட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டா அதில் 2 சேஞ்ச் பண்ணி ஒரு பிளேயிங் 11 கொண்டு போகலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேமி ஓர்டனுக்கு பதிலாக கான்வே, ராகுல் திரிபாதிக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் அன்சுல் காம்போஜ். இப்படி போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருந்த பேட்டிங் டெப்த் வந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ஒரு 8 வரைக்குமா மாறும். ஆனால் அன்சுல் கம்போஜ் அண்ட் நூர் அகமது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பேட்டை சுத்தக்கூடிய ஆட்கள் தான். ஸோ வந்து இப்படி ஒரு பிளேயிங் 11 கொண்டு போகலாம். இந்த பிளேயிங் 11 கொண்டு போகிறதுனால சிஎஸ்கேவுக்கு முன்ன இருந்ததை விட என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாப் ஆர்டரில் ருத்ராஜ் நம்பர் 3லயே வரட்டும். நம்பர் 3ல வந்து அவர் 2 50 அடிச்சிருக்காரு. அவர் நம்பர் 3ல வரதுனால அவரோட கேம் எந்த வகையிலையும் பாதிக்கல. ஸோ நாம வந்து அதை குழப்ப வேணாம். அவர் அங்கேயே விளையாட்டும். கான்வே அண்டு ரச்சின் ரவீந்திரா நியூசிலாந்து ஜோடியை ஓப்பனரா 2 லெஃப்டிஸுமே ஆரம்பிக்கட்டும். நம்பர் 3ல ருத்ராஜ், நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே, நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு டாப் 5 வந்து ஓரளவுக்காவது ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா டீமோட டாப் 5 போய் பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டலாக இருக்கும். நாம ஒரு மாதிரி சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாப் ஆர்டரை உருவாக்கணும்னா ரச்சின் ரவீந்திரா, டிவைன் கான்வே, கேப்டன் ருத்ராஜ், சிவம் துபே அண்டு ஜடேஜா, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாப் 5 உருவாக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக நம்ம முன்னிருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, கலீல் அகமதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் பிளேவில் ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாம் கரனை ஒரு பக்கம் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனை தான் கொடுத்தாங்க. நான் அது அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஃபாஸ்ட் பவுலர் மறுபடியும் உங்களுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு ஸ்பெல் ஓவர் போடக்கூடியவராக இருக்கணும். பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் போட்டால் நீங்கள் அவரை வந்து மிடில் ஓவரில் ஒரு ஓவர்லையோ டெத்தில் ஒரு ஓவர்லையோ யூஸ் பண்ணிக்க முடிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் 2 ஓவர் கொடுத்து நிறுத்திடுவீங்க. உங்கள் ஸ்பின்னர் பக்கம் 10 ஓவருக்கு நீங்கள் சாய்வீங்க. அப்படியா உங்கள் டீமை நீங்கள் வச்சுக்கூடாது. உங்களுக்கு கலீல் அகமது இம்பாக்ட் தராரு பவர் பிளேவில். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் இருந்தால் அவர் போடுற ப்ரெஷரை இன்னொரு பவுலர் வந்து விக்கெட்டாக மாற்ற முடியும். ஒருவேளை அவரும் நல்ல ப்ரெஷர் போட்டால் 2 பேருக்குமே பவர் பிளேவில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களோட முக்கிய பிரச்சனை பவுலிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேவில் கலீல் அகமதுக்கு சப்போர்ட் பண்ணுற செகண்ட் ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாதது தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜேமி ஓவர்டன் இடத்துல கான்வேவையும் ராகுல் திரிபாதி இடத்துக்கு வந்து அன்சுல் காம்போஜியும் கொண்டு வரப்ப உங்களுக்கு அந்த பக்கம் பேட்டிங் யூனிட்டும் ஸ்ட்ராங் ஆகும், இந்த பக்கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டும். ஒரே ஒரு கேள்வி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, ஸ்பின் யூனிட்ல வந்து அஸ்வின் ஏதாவது வந்து ரீப்ளேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்ரேயாஸ் கோபாலை வச்சோ இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்லயோ? நம்ம இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்ரேயஸ் கோபாலை கொண்டு வருவீங்கன்னா அஸ்வினியே விளையாடலாம். அது எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க அஸ்வினுக்கு பதிலாக தீபக்கூடாவை கொண்டு வருவீங்க அப்படின்னா கூட தீபக்கூடாவோட பேட்டிங் டச்சுக்கு இப்ப இருக்கிற அஸ்வினோட பேட்டிங் டச்சு பெட்டருங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரு ஒரு பவர் பிளேவுக்கு ஒரு ஓவரு கூட வருவாரு. ரெண்டாவது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவும் விரும்புறேன். அஸ்வினை பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து
அவரை வந்து நம்ம கீழே வைக்கிற மாதிரி. அவர் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர். ஸோ அவரு கிறிஸ் கெயில் வரைக்குமே தோனி பந்த கையில கொடுத்து அவரோட விக்கெட்டை எடுத்த ஒரு ஒரு பவுலர். அது வந்து இந்த மாதிரியான பிரான்சைஸ் லீகா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, அவர் பவர் பிளேவிலேயே ஒயிட் பால்ல வந்த ஒரு பவுலர். அவரை நம்ம வந்து ஒரு ஒரு குறைக்கிற மாதிரி இருக்குது. அவரை வந்து நீங்க பவர் பிளேல பவுலிங் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. 3 ஸ்பின்னர் இருக்காங்க. 3 ஸ்பின்னர் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு பவர் பிளேவில் ஜஸ்ட் ஒரு ஓவருக்காவது வந்துதான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அஸ்வின் வந்து இப்போதைய நிலைமைக்கு இந்த டீம்ல இருக்கலாம். நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது. 6 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருப்பாங்க. டாப் 5ம் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய அளவுல தான் டாப் 5 இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு பிளேயிங் லெவனும் செட் பண்ணலாம். அது என்ன பிளேயிங் லெவன்லாம் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அது என்னன்னா, நீங்க 11 வெளியே வைக்க கூட ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு 11 இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு சின்ன சிக்கலை உருவாக்குதுன்னா, 11 மிடில் அண்ட் டெத்துக்கு மட்டும்தான் வருவாரு. அவர் பவர் பிளேவுக்கு உங்களுக்கு வரவே மாட்டார். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, 11 வெளியே வச்சு ஜேமி ஓவர்டனை உள்ளேயே வச்சுக்கிட்டு கான்வே அண்டு அன்சுல் காம்போஜி இவங்க 2 பேர்த்தையும் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் சங்கருக்கு வேலை இருக்காது. இப்போ இந்த முறையில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜேமி ஓவர்டனும் உள்ளே இருப்பார். உங்களுக்கு இந்த பக்கம் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருப்பாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அன்சுல் காம்போஜ் இல்லாமல் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரையும் நீங்கள் எடுக்கலாம். முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜேமி ஓவர்டனோட சேர்த்து உங்களுக்கு ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு பார்ட் டைமராக ஒரு 2 ஓவர் போடக்கூடியவராக வச்சுக்கோங்க. ஒரு முகேஷ் சௌத்ரி, அன்சுல் காம்போஜ், கலீல் அகமது இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் செட்டப் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கமான அதே 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. இது இப்போ வந்து பேட்டிங் டெப்த்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பவுலிங் ஸ்ட்ரென்த்தும் இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். எப்படின்னா, உங்களுக்கு நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வராருன்னா, நம்பர் 6ல் ஜேமி ஓவர்டன் உங்களுக்கு வரலாம். அவர் வந்து ஒரு விக்கெட் பிளேயர். உங்களுக்கு அது தேவையாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியுமே போகலாம். என்னப்பா 11 அவ்வளோ நல்லா பந்து போட்டிருக்காரு, அவரை போய் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னா, 11க்கு நீங்கள் இன்ஜுரி மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் மேட்ச் அவர் இல்லாமல் தானே ஜெயிச்சிங்க. ஓகே, அவர் இல்லாமல் தானே ஜெயிச்சாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ நீங்கள் அந்த 4 பவுலர் போகலான்னு சொல்றது ஒரு ஓகே, அது ஒன் ஆஃப் த லைன் அப் நீங்கள் சஜஸ்ட் பண்ணது. பட் அந்த 3 மணி கேமுக்கு சேப்பாக்கு அது தேவையா? இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க அப்படிதான் போகணும்னா உங்களுக்கு செகண்ட் சாய்ஸா ஒரு பிளேயிங் லெவன் வேணும்னா 11 வெளியே வச்சு நீங்க ஜேமி ஓவர்டனை உள்ளேயே வச்சுக்கிற ஒரு பிளேயிங் லெவனும் இருக்கு. அதாவது உங்களுடைய பேட்டிங் யூனிட்டை நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்காக சொல்றேன். அதாவது இந்த கேமுக்குன்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பிளேயிங் லெவனை நீங்க பெட்டரா மாத்திக்கலாம் அப்படின்னா 2 வகையா மாத்திக்க முடியும். ஒன்னு வந்து கான்வே அண்ட் அன்சுல் காம்போஜை மட்டும் கொண்டு வர்றது, ஜேமி ஓவர்டன் அண்ட் ராகுல் திரிபாதியை வெளியே அனுப்புறது, அது ஒண்ணு. இன்னொன்னு ஜேமி ஓவர்டனை வச்சுக்கிறது, 11 வெளியே அனுப்புறது. அந்த மாதிரி கான்வே, அன்சுல் காம்போஜ் இவங்களை கொண்டு வந்து 11 ராகுல் திரிபாதியை வெளியே அனுப்புறது. அது ஒரு நீங்க போலிங்கை மையப்படுத்தி நிறைய சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம இந்த இதுல பேசின மாதிரி இந்த வன்ஷ்பேடிலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, எனக்கு இருக்கிற ஒரு 2 பிளேயிங் லெவனை இவங்க கிட்ட இருக்கிற இது வரைக்குமான ஒரு இதை வச்சு செட் பண்றதுக்கு தான் சொல்றேன். அவங்க வன்ஸ்பேடிக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னா கொண்டு வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிஎஸ்கே உடைய பெரிய பலமாகவும் பஞ்சாப் கிங்ஸோட பெரிய பலவீனமாகவும், உதாரணத்துக்கு வந்து மெகா ஆக்ஷன் அப்போ சொல்லப்பட்டது என்னன்னா, கான்வே பேர்ல 400 ரன், ருத்ராஜ் பேர்ல 400 ரன் எழுத முடியும் ஓப்பனர்ஸ்ல. ஒரு சீசன் முடிகிறப்ப அவங்க கிட்ட இருந்து 800 ரன் டீமுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸுக்கு கிடைக்குமா? உங்ககிட்ட சாலிடான ஓப்பனர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தான் பஞ்சாப் மேல ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அதாவது பஞ்சாப்போட பலவீனம் எதுன்னு பாக்குறப்ப அதுதான் ஒரு பலவீனமா இருந்துச்சு. அதே சிஎஸ்கே டீமோட பலமா பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சாலிடான ஓப்பனர்ஸ் இருக்காங்க, அவங்க பேருக்கு பின்னாடி 400 ரன் 800 ரன் உறுதியா சிஎஸ்கேவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சில பிரான்சைஸ் லீக்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல கூட ஏதோ கான்வே சரியா விளையாடல, சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாடல, நாமளே பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஆனாலுமே நீங்க வந்து ஒரு பெரிய பேட்ஸ்மேனை நம்பிதான், வேற வழி கிடையாது. ஃபார்ம்ல இல்லைன்னு நீங்க இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு நம்பிதான். ஓகே ரிச்சர்ட், 2 டீமோட அனாலிசிஸ்லாம் நிறைய பார்த்துட்டோம். கடைசியா சின்னதாக ப்ரெடிக்ஷனோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நான் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி விக்டரியில இருந்து எந்த மாதிரி ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு 2 டீம் பத்தியும், நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க இந்த சனிக்கிழமை மேட்ச்ல?
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா கான்வே, அன்சுல் காம்போஜி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா 50-50 சான்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்குவேன். அப்படிலாம் இல்லாம வந்தாங்கன்னா டெல்லி தான். ஓகே ரிச்சர்ட்ஸ். எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து டெல்லி தான் அப்படின்னு சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனாலும் வந்து ஃப்ளெமிங்காக வந்து சென்னை மேல வந்து நம்ம வந்து பந்தயம் வைக்கலாம்னு தோணுது. அவர் வேற வீரவசமா பேசியிருக்காரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல, பாருங்க நாங்க கடைசியில ஜெயிப்போம் அதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஒரே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருவாருன்னு நம்பலாம். ஸோ அதனால மேபி நான் கொஞ்சம் ஸ்லைட்லி என்னதான் டெல்லி டாமினண்டா இருந்தாலும் எனக்கு அங்கதான் போகணுன்னு இருந்தாலும் நான் சென்னை பக்கம் லைட்டா சாயம் ரிச்சர்ட்ஸ். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான். ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே சென்னை பசங்க தானே. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி அன்னைக்கு அவங்க ஒரு நாளைக்கு சந்தோஷமா எனக்கு என்னமோ அன்னைக்கு தோணுது அப்படி. பட் பார்ப்போம் ரிச்சர்ட்ஸ், நம்ம மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல எந்த டீம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம விமர்சனமும் செய்வோம். தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ சஞ்சய்.